கொடுத்தாங்க வர ஜெயிச்சு வரக்கூடாது எதுக்குங்க 1 கோடிக்கு நான் 20 லட்சம் கொடுத்துருக்கேன். வேலை செஞ்சது 88 லட்சத்துக்கு தான் பில்லா இருக்கு. இது நான் ஒருத்தன். இதே மாதிரி என்கிட்ட ரெக்கார்டிக்கலாவே அவர் பண்ண முறைகேடுக்கு பெரிய இதே இருக்கு. இடில இருந்து சிபிஐ வரைக்கும் என்கொயரி பண்ணாங்கன்னா அவர் வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு இதுக்கு மேல ஒரு இது இருக்கு. கமிஷன் கொடுக்க முடியாது அப்படி கமிஷன் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை கூப்பிடுறாங்க. எங்க கிட்டயே இது என்ன பெரிய இதுன்னா இவங்க வேலை எடுக்கிறாங்கல்ல, இந்த வேலை எங்க கிட்ட வாங்குற கமிஷனை வச்சுதான் இவங்க வேலையே செய்யறாங்க. சரியா? எங்க கிட்ட வாங்குற கமிஷன் வச்சு எங்க கிட்டே இவர் வேலையை இவர்கிட்ட இருந்து புடுங்கி இவர்கிட்டயே கமிஷனையும் வாங்கி இவர் வேலையும் புடுங்கிட்டு அந்த வேலையை செய்யறாங்க. சரியா? எங்க கிட்ட வாங்கின இதை வச்சுக்கிட்டு இவங்க யாருங்க இந்த ட்ரிபிள் ஜஸ்டிஸ்? அவ்வளவு பெரிய ஹோட்டல் அடைக்கலாபுரத்தில் கட்டியிருக்காங்க, திருச்செந்தூர்ல அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டியிருக்காங்க, அவ்வளவு பெரிய அதை எல்லாத்தையும் விசாரணை பண்ணணும். இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்தது, இவங்க எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்தாங்க அப்படிங்கறத முழுக்க விசாரணை பண்ணணும். அது நாங்க அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம். அது ஃபுல்லாவே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இதோட நிக்காது. ஏன்னா நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அது இது ஆரம்பம். இனி வரிசையா ஏங்க ஒரு யூனியன்ல இருந்து பேச போயிருக்கோங்க. தமிழர் பண்பாடுங்க. போனவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்காம கால் மேல கால் போட்டு உட்காந்து அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. 7% கமிஷன் கூட இல்லைன்னா கிளம்பி போ அப்படின்னு சொல்றான். ஹோட்டல்ல வச்சுட்டு பச்சை தண்ணி கொடுக்கல, எல்லா வயசனும் அதோட நாங்க முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இது இப்ப நடக்கலங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்க இந்த முடிவு எடுத்து கமிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டோம். ஒருவேளை டிஎம்கே வந்தது எங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதே காசி மத்த இன்னைக்கு மத்த என்சிடிபிஎஸ் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கேட்டு பாருங்க. இந்த குரூப்பை இல்லாம ஆக்குவேன்னாரு. எங்களை எதிர்த்து இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்காங்கல்ல, இவங்களை இல்லாம ஆக்குவேன்னாரு. அது கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல.